யோசேப்பை குறித்து அவருடைய தகப்பன் யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். Genesis chapter 49 verse 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கூட இருந்தா என்ன நடக்கும்? அவர் துணையா இருந்தா என்ன நடக்கும்? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர் உனக்கு துணையா இருக்கிறதுனால என்ன நடக்கும்? வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். கீழே பூமியில் இருக்கிற ஆழத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும். ஸ்தனங்களினாலும் கர்ப்பத்தினாலும் வருகிற ஆசீர்வாதங்களினால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் துணையா இருந்தா ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்துட்டாருன்னா வானத்துல இருக்கிற ஆசீர்வாதம், கீழே இருக்கிற ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், ஸ்தனங்களின் ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். அது அப்படியே அவராலே நடக்கும். ஆண்டவர் மட்டும் உங்களுக்கு துணையா இருக்கும். துணையா இருந்துட்டா போதும். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்கிறது ஆத்மாவை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தப்ப இந்த உலகத்துல மனுஷர்கள் துணையா இருக்கிறன்னு சொல்லுவான், விட்டு போயிடுவான். ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகளும் குன்றுகளும் பர்வதங்களும் விலகினாலும் என் கிருபை விலகாது என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகி போகாது. அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார் கூட இருந்து. சத்துருக்கள் வரும்போது கர்த்தர் துணையா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், உன் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை புதிது கூர்மையான எந்திரமா மாத்துறேன். போர் அடிப்பதற்கு புதிதான ஒரு எந்திரமா உன்னை மாத்துறேன். புதிய பற்கள் உள்ள ஒரு மிஷினை போல உன்னை மாத்துறேன். நீ மலைகளை மிதித்து பதர்களை எல்லாம் குன்றுகளை எல்லாம் பதராக்கி போடுவாய். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கும்படி செய்வாய். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 46:1, ஆபத்து காலத்துல அல்லேலூயா அவரே கர்த்தரே அடைக்கலும் பலன். ஆபத்து காலத்துல அவரே எனக்கு அனுகூலமான துணை. அவர்தான் அந்த துணை. யார் தான் துணை? முதலாவது ஆண்டவரை தேடுங்க. நான் போன வாரம் கூட சொல்லி கொடுத்தேன். முதலாவது கர்த்தருக்கு சொல்லிடுங்க. ஆமென். ஆண்டவர் முதலாவது துணைக்கு கூப்பிடுங்க. அப்புறம் பாருங்க, அந்த பிரச்சனையே அந்த அட்மாஸ்பியரே சேஞ்சஸ் ஆயிடும். அல்லேலூயா. உன் நினைவு என் நினைவு அல்ல என்றார் கர்த்தர். உன் வழி என் வழி அல்ல என்றார். அல்லேலூயா. நீ மாம்சத்தை நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டாரு. அவர் ஒரு வித்தியாசமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் செயல்களில் மகத்துவமானவர். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல அவரே தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனுமானவர். அப்படிப்பட்ட தேவனை விட்டுட்டு அல்லேலூயா யாரையே போய் அடைக்கலமா தேடுறீங்களே, யாரே போய் நமக்கு பலனா பாக்குறோமே, தேவன் தான் நமக்கு அடைக்கலம். அவர் தான் நமக்கு அனுகூலமான ஆபத்து காலத்துல துணையா இருக்கிற தெய்வம். என்ன சொல்ற அந்த வசனம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 50:15, சங்கீதம் 91:14, எரேமியா 33:3, இந்த 3 வசனங்கள் என்ன சொல்ற? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்றேன். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உடனே உனக்கு மறுவுத்து கொடுத்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துறேன். ஆபத்துல இயேசுவை கூப்பிடணும். அல்லேலூயா. யாருக்கோ போன் பண்ணீங்கன்னா அந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா பிஸி பிஸி பிஸி. அல்லேலூயா. யார்கிட்ட தான் பேசுறாங்க தெரியும். அப்பதான் ரொம்ப பிஸியா இருக்கும். நீங்க போன் பண்ணி பாருங்களா.
அல்லேலூயா. அப்புறமா அவங்க போன் எவ்வளவு நேரம் பேசுவாங்க, பேசிட்டு கூட திரும்பி உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. திருப்பி நீங்க பண்ணுங்க, எவ்வளவு நேரம் பண்ணுங்க, எனக்கு வரவே இல்லைன்னு போன். அல்லேலூயா. எனக்கு வரவே இல்லையே, நான் எவ்வளவு நேரமா பண்றேன், எனக்கு வரவே இல்லையே போன். கர்த்தரை தேடணும். ஆபத்துல யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆபத்துல அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் தான் நமக்கு அனுகூலமான துணை. வேற எந்த துணையை தேடக்கூடாது, வேற எந்த ஒத்தாசை பார்க்க கூடாது, எந்த சகாயத்தை தேடக்கூடாது. அல்லேலூயா. அவரே நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா.